இப்ப பாஜகவுல இருக்கீங்களா இல்லையா? இல்ல. அண்ணாமலை தலைவரா இருக்கும்போது இப்பவும் அவர் அண்ணாமலை தலைவரா இருக்கும்போது அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். இல்ல என்ன காரணம் சார்? காரணம் இல்ல. எதுக்கு இது நம்ம இன்னொரு ஆளா பேசணும்? அவங்க நம்மளை பத்தி பேசுவாங்க. நம்ம அவங்கள பத்தி தேவையில்லாம எதுக்கு இது ஒரு பிரச்சனையா இருக்கணும் சொல்லிட்டு முதலே நான் பிஜேபியில் போய் ஒரு 3-4 கூட்டம் தான் பேசினேன். அதுக்கு மேலே அவங்க அந்த யூசேஜ் வந்து நல்லா இல்லை. போன சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்கல்ல? இல்லை, சட்டமன்ற தேர்தலில் எப்போ பிரச்சாரம் பண்ணீங்க? இல்லை, கோவையில் அந்த ஒரு ஏரியா தான் சொல்கிறீங்க. 3 நாள் அங்கே உட்காந்து முதல்ல இவங்க வானதி சீனிவாசன் டேட் வாங்கிட்டாங்க. அதனால பேசுங்க. பாஜகவோட அரசியல் எப்படி சார் பார்க்குறீங்க? பாஜக எப்படியாவது அது வந்து ஒயிட் காலர் ஜாப். நான் எப்படி பார்த்தீங்கன்னா, ஏன்னா ரொம்ப கசக்கி புளிய மாட்டாங்க, அதை ஒத்துக்கணும். பட் அதில் இருக்கிறவங்க அப்புறம் வெளியே வந்தது காரணமே என்னன்னா, கசக்கி புளிய மாட்டுறாங்கன்னு சொல்லி தான் வெளியே வந்தாங்க. ரொம்ப நம்ம எஸ்வி சேகர் அவர்லாம் வந்து அவர் என்னோட சீனியர் ஆச்சு பிஜேபியில். பட் அது நேஷ்னல் பார்ட்டி சார். அது காங்கிரஸ் அவங்களுக்கு முதல்ல காங்கிரஸ் இருக்கும்போது சொல்கிறேன், பெருந்தலைவர் காமராஜர் டைம் சொல்கிறேன். அந்த ஒர்க்கிங் ஸ்டைல் இஸ் டிஃப்ரெண்ட், இந்த ஒர்க்கிங் ஸ்டைல் இஸ் டிஃப்ரெண்ட்.